ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மல்லி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பரோட்டா லாப்பா தாங்க. ஸோ என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பரோட்டா லாப்பா எப்படி போடலான்னு பார்த்துடலாமா? ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நான் மைதா மாவு 1 கிலோ எடுத்துகிட்டு இது மாதிரி சலித்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம இதை பரோட்டாக்கு மாவு பிசைவோம்ல, அது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பரோட்டாக்கு மாவு எப்படி பிசைஞ்சு வைப்போமோ அதே மாதிரியே பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இந்த மாவை லைட்டாக நீங்கள் ஒன்று சேர்த்துட்டு பிசைஞ்சு வச்சாலே போதும். ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ இது மாதிரியே நான் எல்லா மாவையும் ஒன்று சேர்த்துட்டு லைட்டாக கையில் ஆயில் தடவிட்டு இதை நான் மூடி வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். இப்போ நம்ம லாப்பாக்கி ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் 1 கிலோ பல்லாரியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 முட்டை தான் நமக்கு தேவைப்படும். கொஞ்சமாக கொத்தமல்லி, சிக்கன் 1/4 கிலோ எடுத்துகிட்டு இது மாதிரி முள் இல்லாமல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2.5 ஸ்பூனுக்கு நம்மளுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கிலோ கேரட் இதையும் நான் குட்டி குட்டியாக எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு பரோட்டாவுக்கு நம்ம உருண்டை போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா கையில் அமுத்தி விட்டுக்கோங்க. மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டு நல்லா அழகாக நம்மளுக்கு பரோட்டாக்கு மாவு பிடிக்கிறதுக்கு வரும். ஸோ இது மாதிரியே நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் தடவி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரியே நீங்களும் எல்லா உருண்டைக்கும் இதே மாதிரி ஆயில் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு பரோட்டா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம சிக்கன் பரோட்டா லாப்பா போடுறதுக்கு உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ ஆயில் சேர்த்ததுக்கு பிறகு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு பிறகு நாம் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா சிக்கன் ஓரளவுக்கு வெந்து வர வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாலே சிக்கன் நல்லா வெந்துடும். சிக்கன் வெந்ததுக்கு பிறகு நம்ம இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமே வெந்துடும். உங்களுக்கு ஸ்டஃபிங்கில் வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லாவே கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட்டையும் நீங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அது மாதிரி ரொம்ப குட்டியாக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ கேரட்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, சிக்கன் இது 4ஐயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம், கேரட்டு, சிக்கனு, உருளைக்கிழங்கு இது எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ இது கூட 2.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கு பிறகு நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ காய்கறி கொஞ்சம் நிறையா இருக்குது எனக்கு. ஸோ வேகிறதுக்கும் லேட் ஆகும். இப்போது கரம் மசாலா 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மசாலா வாசனை எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு சிக்கன் நல்லா வெந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. சிக்கனும் நல்லாவே வெந்திருக்கு, காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ மல்லி இலை வச்சுருந்தோம்ல அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் கிளறி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். ஸோ இது தனியாக இருக்கட்டும். இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை பார்க்குறேன். நல்லா ஆறிடுச்சு. ஸோ இது கூடவே நம்ம இப்போ 5 முட்டையும் நான் உடச்சி இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது மாதிரி நல்லா ஆறினதுக்கு பிறகு நம்ம 5 முட்டையை இது கூட உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க.
இது மாதிரியே நல்லா எல்லாத்தையும் அந்த வதக்கி வச்சுருந்த காய்கறியில் எல்லாத்தையும் நம்ம முட்டையை ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி கலந்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பரோட்டா போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரியே ஒரு பெரிய தாம்பூலத்தட்டு ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ பரோட்டாவை நம்ம இதில் தான் வீச போகிறோம். நம்ம எதுக்காக இந்த தாம்பூலத்தட்டில் பரோட்டா வீச போகிறோன்னா, ஸோ நம்ம இதை பரோட்டா வீசிட்டு அதில் ஸ்டஃப்பிங் வச்சு நம்ம கையில் திருப்பும்போது இதில் செஞ்சு நம்ம திருப்பினா தான் கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு வரும். ஸோ இல்லைன்னா நம்மளுக்கு வராது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு தாம்பூலத்தட்டில் வச்சு தான் நான் இப்போ பரோட்டா வீச போகிறேன். இப்போ அதில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நீங்கள் இது மாதிரி ஒரு கட்டை வச்சு நல்லா இந்த மாதிரி வளர்த்து விட்டுக்கோங்க. ஸோ மாவு நல்லா இந்த மாதிரி வளர்த்ததுக்கு பிறகு இதை நீங்கள் பரோட்டாக்கு எப்படி வீசுவீங்களோ அதே மாதிரி வீசிக்கோங்க. ஸோ நான் அதே மாதிரியே வீசி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா அகலமாக வீசி எடுத்ததுக்கு பிறகு நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வச்சு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி விட்டுட்டு இந்த ஸ்டஃபிங் தெரியாத அளவுக்கு நம்ம இந்த பரோட்டா மாவை மடித்து எடுக்கிறோம். ஸோ நான் மடிக்கிற மாதிரியே இதே மாதிரி நீங்களும் மடிச்சுட்டு இது மாதிரி நீங்கள் திருப்புங்க. கையிலேயே அழகாக ஒட்டாமல் அந்த பிளேட்லேயும் ஒட்டாமல் நம்மளுக்கு அழகாக கையில் வந்துடும். ஸோ இப்போது தோசைக்கல்லில் போட்டு நம்ம இதை எடுத்துடலாம். லைட்டாக கொஞ்சம் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு இது மாதிரி 2 சைடும் திருப்பி திருப்பி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு சைடில் நம்மளுக்கு கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதனால் 2 தோசை கரண்டி வச்சுட்டு இது மாதிரி சைட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு எடுத்திங்கன்னா எல்லா பக்கமும் நம்மளுக்கு வெந்திருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இது மாதிரியே நான் இப்போது எல்லா லாப்பாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் எல்லா லாப்பாவையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பரோட்டா லாப்பை சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ஒரு நாளைக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் இது மாதிரி பரோட்டா போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லாப்பாக்கு நமக்கு சைடிஷ் எதுவும் தேவைப்படாது. இதை நம்ம சும்மாவே சாப்பிட்றலாம். ஸோ உங்களுக்கு அப்படி சைடிஷ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிக்கன் கிரேவி அல்லது மட்டன் கிரேவி இந்த மாதிரி எந்த கிரேவி வேணாலும் வச்சு இதோட சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு நாள் இது மாதிரி சிக்கன் பரோட்டா லாப்பா செஞ்சு உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்கங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் மல்லி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வேறு ஒரு நல்ல சமையலோடு சந்திக்கலாம்.